அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்நியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை சம்பந்தமாக நாம் எல்லோரும் தெளிவாக விளங்கியிருக்கின்றோம். மக்கள் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அக்கரைப்பற்று ஜம்மியத்துல் உலமா இப்படியான சந்தர்ப்பத்தில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய விடயங்கள் என்ன என்பதை பற்றிய ஒரு தெளிவை, வழிகாட்டலை முன்வைப்பதற்காக வேண்டிய இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகில் ஏற்படக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அலா லஹுல் ஹல்க் வல் அம்ர், குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகின்றது. உலகத்திலே மாறி மாறி வரக்கூடிய சகல நிலைமைகளும் அது சாதகமான நிலைமையாக இருக்கலாம் அல்லது பாதகமான நிலைமைகளாக இருக்கலாம். எப்படியான சூழ்நிலையாக இருந்தாலும் அனைத்தும் அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே நாங்கள் உங்களை சோதிப்போம் என்ற ஒரு பொதுவான ஒரு விடயத்தை முன்வைக்கிறான். பசியின் மூலமாக, அனர்த்தங்களின் மூலமாக, உயிரிழப்புகளின் மூலமாக, வருமான குறைபாட்டின் மூலமாக, பொருளாதார ஏற்படக்கூடிய குறைபாட்டின் மூலமாக நாம் உங்களை சோதிப்போம் என்ற விடயங்களை அல்லாஹு தஆலா குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றான். அந்த வகையிலே கண்ணியமானவர்களே, ஒரு சோதனை வருகின்ற பொழுது, ஒரு கஷ்டம் அனர்த்தம் வருகின்ற பொழுது, முதலாவதாக இது அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் அந்த நிலைமையின் போது பொறுமையை கடைப்பிடிப்பதுடன் மார்க்கம் சொல்லக்கூடிய அழகிய முன்மாதிரிகளை, வழிகாட்டல்களை ரசூல் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படியான நிலைமைகளின் போது நமக்கு காட்டித்தந்த சுன்னாவை, வழிமுறைகளை பின்பற்றி நடப்பதன் மூலமாகத்தான் இப்படியான நிலைமைகளிலிருந்து நாங்கள் விடுபட முடியும், ஈடேற்றம் பெற முடியும், அல்லாஹு தஆலாவுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெற முடியும் என்ற உண்மையை நாம் ஒவ்வொருத்தரும் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் கண்ணியமானவர்களே, ஏற்கனவே ஜம்மியத்துல் உலமா இப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்களை பள்ளிவாசல்களை மையப்படுத்தி இமாம்களின் ஊடாக அந்த ஜமாத்தார்களுக்கு முன்வைத்திருக்கின்றது. சுன்னத்தான துஆக்கள், பிரார்த்தனைகள், அதே போன்று மேலதிகமான தொழுகை, இபாதத்துகள், நல்ல வணக்க வழிபாடுகளின் மூலமாக நாங்கள் அல்லாஹு தஆலாவை நெருங்கி குறிப்பாக பிரத்யேகமான துஆவிலே ஈடுபட்டு நிலைமைகள் எங்களுக்கு சாதமாகிக் கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள் ஏற்கனவே இது சொல்லப்பட்ட விடயமாகும். அதனோடு தொடர்ந்ததாக இன்னும் ஒரு விடயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுடைய விடயத்தில் நாம் எல்லோரும் ஏதொரு வகையில் அவர்களுக்கு நாங்கள் உதவியாக இருந்து அவர்களுடைய துயரை துடைக்கின்ற விடயத்தில் நாங்கள் பங்காளியாக ஆக வேண்டும் என்பதை பற்றிய ஒரு விஷயத்தை நாங்கள் மக்களுக்கு முன்வைக்க விரும்புகின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே இஸ்லாம் ஒரு சில இபாதத்துகளை மாத்திரம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு மார்க்கமாக இல்லாமல் மனித வாழ்வின் எல்லா நிலைமைகளுக்கும், எல்லா சந்தர்ப்பங்களுக்குமான அழகான வழிகாட்டல்களையும் தீர்வுகளையும் இஸ்லாம் நமக்கு முன்வைத்திருக்கின்றது. அந்த வகை கண்ணியமானவர்களை, இப்படியான அனர்த்தங்கள், கஷ்டங்கள், சிரமங்கள் வருகின்ற பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் எந்த வகை உதவி செய்ய வேண்டும், அதன் மூலம் நாம் எதை பெற்றுக்கொள்ளலாம் என்ற விடயங்களையும் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது. அந்த வகையில் கண்ணியமானவர்களே, இந்த சீரற்ற காலநிலையின் காரணத்தினால் அதிகமான மக்கள் தங்களுடைய இருப்பிடங்களை இழந்திருக்கிறார்கள். தாங்கள் வசிக்கின்ற வீட்டுக்குள் மழை நீர், வெள்ள நீர் உள்ளே சென்று இரவு நேர தூங்குகின்ற விடயம், அன்றாட சமையல் போன்ற அன்றாட வாழ்க்கையுடைய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டு சீர்குலைந்திருக்கின்ற நிலைமைகள் நாம் அறிந்திருக்கின்றோம். இப்படியான சந்தர்ப்பத்திலே கண்ணியமானவர்களே, நாங்கள் இந்த கஷ்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு ஏதோ ஒரு வகை உதவி செய்து நாங்களும் அல்லாஹு தஆலாவுடைய அன்பை, நெருக்கத்தை பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இதை ஆக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கின்றது. இஸ்லாம் இப்படியான சந்தர்ப்பங்களில் யார் தங்களை முற்படுத்தி
பிறருடைய துயரை கஷ்டத்தை இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகளை செய்கின்றார்களோ அவர்களுக்கு பலவிதமான வாழ்த்துச் செய்திகளை சிறப்புகளை எங்களுக்கு அல் குர்ஆனும் அல் ஹதீதும் அழகான முறையிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றது. குறிப்பாக ரசூல் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக சுருக்கமாக சொன்னார்கள், யார் கஷ்டத்தில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய சிரமத்தை கஷ்டத்தை நீக்குகின்ற முயற்சி ஈடுபடுகின்றாரோ அவருடைய கஷ்டத்தை நீக்கி வைக்கின்றாரோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய மறுமையுடைய கஷ்டத்தை அல்லாஹு தஆலா நீக்கி வைக்கிறான். அது மாத்திரமல்லாமல் சந்தர்ப்பத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் ஐயுல் அமாலி அஃலல், அமல்களில் எது மிகவும் சிறந்தது என்று கேட்கப்பட்ட பொழுது ரசூல் நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தொழுகையை நோன்பை அங்கே குறிப்பிடாமல் மிக முக்கியமான விடயத்தின்பால் எங்களுடைய சிந்தனையை பார்வையை திருப்பினார்கள். சொன்னார்கள், இத்காலு சுரூரின் ஃபி கல்பில் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயத்தை நாம் செய்வது அமல்களில் மிக சிறந்த அமலாக வணக்கமாக ரசூல் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சுட்டி காட்டினார். கஷ்டத்தில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது, அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம் அல்லது ஒரு சாதாரணமான ஒரு கொடுப்பனவாக இருக்கலாம், ஒரு உதவியாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் நாங்கள் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை குளிரச் செய்வது வணக்கங்களில் மிக சிறந்த வணக்கமாக இருக்கின்றது. அடுத்து சொன்னார்கள், இத்ஆமுத்தாம், ஒரு மனிதனுக்கு பசித்த ஒரு மனிதனுக்கு நாங்கள் உணவளிப்பது, அதுபோன்று கஷ்டத்திருக்கின்ற ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை நீக்கி வைப்பது அல்லது ஒரு கடனாளுடைய கடனை நாங்கள் அடைப்பதற்குண்டான முயற்சியை செய்வது, ஏற்பாட்டை செய்வது, இவைகளெல்லாம் வணக்கங்கள் மிக சிறந்த வணக்கங்கள் என்று ரசூல் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் தெளிவுபடுத்துகின்றார். கண்ணியமானவர்கள், இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஹதீதுகளுக்கு உட்பட்டவர்களாக எங்கள் ஆக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இந்த காலகட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால் அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களால் முடியுமான உதவிகளை செய்து கஷ்டத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நாங்கள் உதவியாக இருந்து அல்லாஹு தஆலாவுடைய அன்பை நெருக்கத்தை பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நாம் இதை ஆக்கிக்கொள்ள முடியும். இத்தகுன் நார வலோ பிஷிக்கி தம்ரா என்று ரசூல் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் மிக தெளிவாக சொன்னார்கள். ஒரு ஈச்சம்பழ கீற்றையேனும் கொடுத்து நரகத்தை விட்டு உன்னை பாதுகாத்துக்கொள். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, சில சமயங்களில் நாங்கள் செய்கின்ற மிக பெரும் வணக்கங்களை விட சிறிய சிறிய இப்படியான உதவி செய்கின்ற விடயங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே மகத்தான கூலிகளை, வெகுமதிகளை, உயர்வை நமக்கு பெற்றுதற்கு காரணமாக ஆகிவிடும். அந்த வகை கண்ணியமானவர்களே, தனக்கு பக்கத்திருக்கின்ற ஒரு அயலவன் பசித்திருக்கின்ற பொழுது நாங்கள் வயிறு புடைக்க, வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு தூங்குவது, அது நிச்சயமாக அது நாங்கள் உண்மையாகவே ஒரு மூமினாக இருக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் ஹதீசுகளில் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகைதான் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இச்சந்தர்ப்பத்தில் இன்ஷா அல்லாஹ் கடந்த காலங்களை போன்று அல்லது அதைவிட சிறப்பாக நாங்கள் கஷ்டத்திலே இருக்கின்ற மக்களுக்கு, பொதுவாக அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டு குறிப்பாக இப்போதுள்ள தேவை சமைத்த உணவு. மக்களுக்கு அன்றாடம் தங்களுடைய வீடுகளை இழந்திருக்கிறார்கள், வீட்டுக்குள் மழைநீர் வெள்ள நீர் வந்திருக்கின்றது. அவர்களுக்கு அன்றாட அந்த சமையல் வேலைகளை செய்வது சிரமமாக இருப்பதன் காரணத்தினால் நாங்கள் அவர்களுக்கு அவசரமாக செய்ய வேண்டியது சமைத்த உணவு. அதே போன்று முடியுமாக இருந்தால் தங்குவதற்கு இடமில்லாதவர்களுக்கு முறையாக தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது, இந்த இரண்டும் இப்போதுள்ள அவசரமான தேவையாக இருக்கின்றது. அந்த வகை கண்ணியமானவர்களே, கடந்த காலங்களில் நமது ஊர் மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் எப்போதுமே தான தர்மம் செய்கின்ற விடயத்திலே முந்திக் கொள்ளக்கூடியவர்கள். அல்ஹம்துலில்லாஹ் கடந்த கால நிகழ்வு நமக்கு படிப்பினையாக இருக்கின்றது. அதே போன்று இந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் இந்த அழகான இந்த சதகா தர்மம் செய்கின்ற விடயத்திலே எங்களை முற்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அமைப்பிலே செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்பதுதான் ஜமியாவுடைய பணிவான அன்பான வேண்டுகோளாக இருக்கின்றது. இன்றும் அல்ஹம்துலில்லாஹ் சிலர் இப்படியான செயற்திட்டங்களை செய்திருக்கிறார்கள், சமைத்த உணவை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மேலான கூறிய வழங்க வேண்டும். அதை இன்னும்
வினைத்திறமிக்க செயற்பாடுகளாக செய்வதற்கு ஒருமுகப்படுத்தப்பட்ட அமைப்பிலே ஜமியாவுடைய ஒரு வழிகாட்டல் அது பள்ளிவாசல்களை மையப்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்ற அந்த பகுதியிலே ஒரு பொருத்தமான பள்ளிவாசலை மையப்படுத்தி அந்த ஜமாத்தார்கள் சேர்ந்து அங்குள்ள படித்தவர்களும் தனவந்தர்களும் அதே போன்று துறை சார்ந்தவர்களும் அரசியல் தலைவர்களும் அதே போன்று சமூக சேவையாளர்கள் எல்லோருமாக சேர்ந்து அந்த பகுதியை நாங்கள் குறிப்பிட்டு இந்த உணவு வழங்குகின்ற அல்லது சமைத்து உணவை கொடுக்கின்ற செயற்பாடுகளை செய்கின்ற பொழுது அது மிகவும் வினைத்திறமிக்க ஒரு செயற்பாடாக இருக்கும். எல்லோரும் ஒரு பகுதியை குறிப்பிட்ட சில குடும்பங்களை மாத்திரம் நாங்கள் குறிப்பிட்டு செய்கின்ற பொழுது உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட உதவி செய்யப்பட வேண்டிய சில பகுதியில் விடுபடக்கூடிய நிலைமைகளை நாங்கள் கடந்த காலங்களில் காணுகின்றோம். ஆகையினால் இப்படியான நிலைமைகளை தவிர்ப்பதற்காக வேண்டி ஒருமுகப்படுத்தப்பட்ட முறையிலே நாங்கள் மஷூரா செய்து ஒரு மஹல்லாவை ஒரு பகுதியை மஸ்ஜிதை மையப்படுத்தி நாங்கள் செய்கின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அந்த செயற்பாடுகள் மிக ஆக்கப்பூர்வமான வினைத்திறமிக்க செயற்பாடாக இருக்கும் என்பது ஜமியாவுடைய ஆலோசனையாக வழிகாட்டலாக இருக்கின்றது. அதே போன்று இதிலே இன்னும் ஒரு விடயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எப்போது நாங்கள் செய்கின்ற பணிகள் அது இஹ்லாஸாக தூய்மையாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி எங்களுடைய சகல பணிகளும் சமூக சேவைகளும் அமைய வேண்டும் என்ற விடயத்தில் நாங்கள் எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும். ஏனால் ஹதீஸில் வருகின்றது சதகத்து சிர் துத்ஃபி கலபர் ரஹ்மான், ரகசியமாக செய்கின்ற தர்மம் அது அல்லாஹு தஆலாவுடைய கோபத்தை தணித்துவிடும். சில சமயங்களில் நாங்கள் சந்தர்ப்பத்தில் செய்கின்ற இஹ்லாஸான அந்த தர்மங்கள் உதவிகள் நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுடைய அந்த கோபத்தை தணித்து சாதகமான நிலைமை காலத்திலே தோன்றுவதற்கு அது காரணமாக ஆகிவிடும். ஆகையினால் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, குறிப்பாக நாங்கள் இதை ஒரு பெரிய வட்டத்தில் செய்யவும் முடியும், அல்லது எங்களுக்கு பெரிய வட்டத்திலே செய்ய முடியாத சந்தர்ப்பத்திலே ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், குடும்ப உறவுகள் அல்லது அயலவர்கள், நமது மஹல்லாவாசிகள் இவர்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுடைய விவரங்களை அறிந்து நாங்கள் ரகசியமான முறையில் தனிப்பட்ட ரீதியாகவும் நாங்கள் முடியுமான உதவிகளை செய்ய முடியும். அடுத்ததாக ஒரு பெரிய வட்டத்தில் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக எங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு அல்லாஹு தஆலாவுக்காக என்ற இஹ்லாஸுடன் இந்த பணியை தூய்மையாக செய்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக நாங்கள் அதிலிருந்து அதன் மூலமாக நாங்கள் அல்லாஹு தஆலாவுடைய அன்பை நெருக்கத்தை பெற முடியும். ஆகவே இந்த விஷயத்திலே ஜமியாவுடைய வழிகாட்டல் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி யாரும் தன்னுடைய தனிப்பட்ட சில அஜெண்டாக்களை, தன்னுடைய தனிப்பட்ட குறிக்கோள்களை முன்னெடுத்து செல்லுகின்ற அந்த செயற்பாடுகளை முழுமையாக தவிர்த்து கொண்டு இதை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு ஆலோசனையை வழிகாட்டலை ஜமியத்துல் உலமா சந்தர்ப்பத்திலே எல்லோருக்கும் முன்வைக்க விரும்புகின்றது. அதே போன்று பசித்தவர்களுடைய அந்த பசியை நாங்கள் காரணமாக வைத்து அதை வீடியோ செய்து அல்லது அதை போட்டோ எடுத்து அதை நாங்கள் இணையதளங்களிலே அல்லது சோசியல் மீடியாக்களிலே பகிர்வதை முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் ஏதோ அன்றாடம் அழகான முறையிலே தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு சென்ற மக்களுக்கு இப்படியான இந்த அனர்த்தமான சந்தர்ப்பத்திலே ஏதொரு வகையிலே அன்றாடம் சமைத்துக் கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு அதை நாங்கள் வீடியோ செய்து அல்லது போட்டோ எடுத்து அதை 4 பேருக்கு உலகத்துக்கு சமூகத்துக்கு காண்பிப்பதன் மூலமாக அதிலே தன்மான பிரச்சனை இருக்கின்றது. அதை யாரும் விரும்ப மாட்டார்கள், அல்லாஹ் விரும்பவே மாட்டான். ஆகவே இச்சந்தர்ப்பத்தில் இப்படியான செயற்பாடுகளை முழுமையாக தவிர்த்து கொண்டு அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி மாத்திரம் நான் செய்கின்ற ஒரு சாதாரணமான விடயமாக இருந்தாலும் ஒரு சாதாரண உணவு பொதியாக இருந்தாலும் கூட அதுவும் கூட அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி என்ற அந்த தூய எண்ணத்தோடு நாங்கள் இந்த பணியை செய்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக நாங்கள் அதன் மூலம் அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியும். இல்லை என்றால் எங்களுடைய சகல முயற்சிகளும் அது ஹபா மன்சூரா, அது 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 காட்டிலே பறக்கின்ற தூசி போன்று அல்லாஹு தஆலாவோட எந்த வகையிலும் அதற்கான ஒரு அங்கீகாரம்
கிடைக்க முடியாத நிலைமை உண்டாகிவிடும். ஆகையினால் சந்தர்ப்பத்திலே ஜமியாவுடைய வழிகாட்டுதல் இதை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தரும் இந்த பணியை அழகான முறையிலே ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட பணியாக ஒரு அழகான முறையில் ஒரு மஷூரா செய்து தங்களுடைய தனிப்பட்ட குறிக்கோள்களை தவிர்த்து கொண்டு இந்த பணியை செய்கின்ற பொழுது நிச்சயமாக இன்ஷா அல்லாஹு தஆலா நாங்கள் அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியும். அதே மாத்திரமல்லாமல் எங்களுடைய இந்த செயற்பாட்டின் மூலமாக நாம் அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்தை பெறுவதோடு இதனுடைய பரக்கத்தை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கின்ற நிலைமைகளை அல்லாஹ் நமக்கு சாதகமாக்கி நமது ஊருக்கு மாத்திரமல்ல இந்த உம்மத்துக்கும் நாட்டுக்கும் உலகத்துக்கும் அல்லாஹு தஆலா மிக பெரும் ஹைர்களை நாடுவதற்கு காரணமாக இருக்கும் என்ற ஒரு விடயத்தையும் ஜம்மியத்துல் உலமா சந்தர்ப்பத்திலே மிக அன்பாக உங்களுக்கு முன்வைக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியான செயற்பாடுகளை முறையாக செய்து அல்லாஹு தஆலாவுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெறுவதற்கு அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹு தஆலா ஜமியத்துல் உலமாவும் அவ்வப்போது முடியுமான ஒத்துழைப்புகளையும் ஆலோசனை வழங்க தயாராக இருக்கின்றது. எங்கள் உறுப்பினர்களும் இன்ஷா அல்லாஹு தஆலா முடியுமான வரைக்கும் உங்களோடு சேர்ந்து செயற்படுவாக என்ற விடயத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ ஹுவல் கஃபூருர் ரஹீம்.